கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தோம். அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கண்களை மூடினால் செபிக்கலாம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாது. என்ன என் ஆனந்தம், கரங்களை தட்டி பாடும். கூடாது. மன்னன் கிருசூயன் பாவத்தை எல்லாம் விட்டாரே. பாவத்தை எல்லாம் விட்டாரே. பாவங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து யாரே. தேவாதி என் உள்ளத்தில் வந்து என்ன என் ஆனந்தம். ஆமென். கூடாதே. என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிருசூயன் விட்டாரே. நல்ல பிதாவே, எங்களோடு பேசும் உடைய வார்த்தைக்காக வந்து அமர்ந்திருக்கிறோம். வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசி எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய மீறுதல்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் கழுவி நீக்கி சுத்திகரித்து ஆண்டவர் உமது வார்த்தையினால் கழுவப்பட்டு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக, அல்லேலூயா, ஆண்டவர் சிலுவைக்கு தம்மை ஏன் ஒப்பு கொடுத்தார் என்றால், உங்களை என்னையும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி. அல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று வேதம் வர்ணிக்கிறது? பொல்லாதது. அல்லேலூயா. நாம் வசிக்கிற இந்த உலகம் பொல்லாத உலகம். நம்மை வஞ்சிக்கிற, மோசம் போக்குகிற, நம்மை சிக்க வைக்கிற பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். தேவ ஜனம் கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பொல்லாத இந்த உலகத்தில், பிரபஞ்சத்தில் நீங்களும் நானும் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக பிதாவினிடத்தில் தம்முடைய ஆவியை இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். வசனத்தை வாசிக்கும் போது நல்ல கவனமாக கூர்ந்து வாசித்தால் அநேக சோத்திரம் புதையல்கள் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய கொள்கை என்ன, நம்முடைய நோக்கம் என்ன என்பதை தேவ ஜனம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனையா இந்த சோத்திரம் ஆண்டுடைய சரீரத்திற்கு ஒப்பனையாயிருக்கிற இந்த அப்பம், அவருடைய இரத்தத்துக்கு ஒப்பனையாயிருக்கிற ரசம் ஏன் இதனை ஆண்டவர் செய்தார் என்றால், நீங்களும் நானும் பொல்லாத பிரபஞ்சத்தில் சிக்கிக் கொள்ளாதபடி விடுதலை அடைய தேவன் தம்மை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென்.
அந்த மீண்டும் அந்த வசனத்தில் வாசித்து அநேக குறிப்புகள் அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொன்றாக நம்ம தியானிக்க போகிறோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தை. இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் பாவங்களிலே இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆமென். பாவங்களிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த அப்பத்தை புசிக்கிறோம், ரசத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிற ஹல்லேலூயா. ஆக பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கும்படி, அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். பிரபஞ்சம் என்றால் நான் சொன்னேன் உலகம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், உலகம் அப்படின்னாலே மோசமானதுதானா? அப்ப ஏன் ஆண்டவர் உலகத்தை படைத்தார்? பரிசுத்த வேதாகமம் 3 முக்கிய பதங்களை உலகத்திற்கு பயன்படுத்துகிறது. நமக்கு ஆண்டவர் கிஃப்டாக கொடுத்தது இந்த உலகம். அல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ பொல்லாத பிரபஞ்சத்தை ஏன் சிருஷ்டித்தார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்படிதானே? ஆக படைப்பு, கிரியேஷன் அப்படின்னா இது நமக்கு கிடைத்த ஒரு நல்ல கிஃப்ட். இந்த உலகத்தில் மட்டும்தான் நம்ம வாழ முடியும். செவ்வாயில் போய் வாழலான்னு எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க, நிலவில் போய் வாழலான்னு எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா இல்லை. இந்த உலகம், இந்த பூமியில் தான் நம்ம வாழ்வதற்கு சரியான சூழ்நிலைகள் நமக்கு அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக இந்த பூலோகம் ஆண்டவர் கொடுத்த படைப்பு, அது அற்புதமான பரிசு. ஆமென். அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடக்கூடாது. இந்த காலை வெளியில பொல்லாத பிரபஞ்சம் என்பதை 3வது குறிப்பாக தியானிக்க போகிறோம். முதல் குறிப்பு என்னவென்றால், இது மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட அருமையான தேவனுடைய ஈவு பரிசு. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, ஆண்டவர் உலகத்தை சிநேகித்தார். அப்படித்தானே? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவரே இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அப்போ இந்த உலகத்தை எப்படி நீங்க பொல்லாத பிரபஞ்சம்னு சொல்லலாம்? நாமும் இந்த உலகத்தில் அன்பு கூற வேண்டும் அல்லவா? கிறிஸ்தவர்கள் என்றாலே அன்பு தானே. அந்த அன்பை இந்த உலகத்துக்கு நாம் காண்பிக்க வேண்டாமா என்றால் இல்லை. ஆமென். அதை நான் உங்களுக்கு 3வது குறிப்பில் சொல்லுவேன். கவனிங்க, இயேசு ஏன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை யோவான் 3:16 வாசிக்கலாம். இந்த உலகத்தில் ஆண்டவர் அன்பு கூர்ந்ததின் நோக்கம் என்ன? அப்ஜெக்டிவ் பர்பஸ் வாசிக்கலாம். 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. பொல்லாத பிரபஞ்சம்தான், கிஃப்ட் தான். இந்த பிரபஞ்சத்தை ஏன் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார் என்றால், பொல்லாதவர்களாய் நாம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக அவரை விசுவாசித்து எட்டர்னல் லைஃப். இது டெம்பரவரி. பூலோக வாழ்க்கை என்பது ஒரு வாடகை வீடு. ஆமே. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த சரீரம் என்னது? ஒரு வாடகை வீடு. இதை குடிபெயர்ந்து சொந்த தேசம், கைவேளை அல்லாத பரலோகத்திற்கு எல்லாரும் கடந்து போகிற ஒரு நாள் உண்டு. ஆமே. ஃபேனுக்கு கேரண்டி கொடுக்கலாங்க, 1 year சாலிடா ஒர்க் ஆகும்னு சொல்லி. ஒரு லைட்டுக்கு கேரண்டி இருக்கு. ஆனால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு ஆமே நிலையற்ற வாழ்க்கை. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தோடு நாம் ஒட்டி கொள்ளக்கூடாது. இதிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டு சுயதேசமாகிய கைவேளையல்லாத வீட்டை நோக்கி நாம் பயணிக்கிறவர்கள். அல்லேலூயா. அது தேவஜனம் மறந்து போய்விடக்கூடாது. ஆமென். இந்த காலை வேளையில சோத்திரம், பொல்லாத உலகம்தான் இது. ஆண்டுடைய படைப்பு, கிஃப்ட். ஆண்டவர் ஏன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றால், சோத்திரம், இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற ஜனம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவரை பின்பற்றி நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தாரே ஒழிய, இந்த உலகத்திலே நம்ம அப்படியே சுகபோகமா வாழ்ந்து செல்வ செழிப்பில் திளைக்கணும் என்பதற்காக அல்ல. ஆமென்.
இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதம் இருக்குது, தேவ சித்தம்தான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக அடுத்த லெவலுக்குள்ள போகிறப்ப இந்த உலகத்தை நம்ம பிடிச்சுக்கிறோம். இது போதும், இதே ஹெவன் மாதிரி இருக்குது. இந்த உலகம் நம்மை ஏமாற்றும். ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கும். ஆமென். சிற்றின்பத்தை பேரின்பமாக காண்பிக்கக்கூடியது. இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம் ரொம்ப ஷார்டஸ்ட்டுங்க. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் அது நீடித்திருக்கும். நல்ல கரங்களை தட்டி, ஓ இந்த காலை வேளையில உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல, கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், ஓ என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ வண்டர்ஃபுல் பிளஸிங் பாருங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்கு, நமக்கு பிரச்சனை இல்லைன்னா சொல்ல, உலகத்தில் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். பார்த்தீங்களா? ஜெயித்த ஜெய வீரர் நம்மோடு கூட இருப்பதனால எத்தனை பாடுகள், அவமானங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், வியாதிகள் வந்தாலோ கர்த்தர் நம்மோடு இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். உலகத்தின் முடிவு பரியந்தம் இதோ சகல நாட்களிலோ நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அடியான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனையில் தேவன் உங்களை பலப்படுத்தியிருக்கிறார். ஆமென். ஓ உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை என்று கவலைப்படாது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நமது விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தாங்க. பயப்படாதீங்க. பாதியில் அநேகர் வந்துட்டு போயிடுவாங்க, கடைசி வரை யாரும் வரமாட்டார். கடைசி வரை நம்மோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. மக்களின் உலகம் என்பது இரண்டாவது குறிப்பு. எத்தனை புறஜாதிகள் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் கலந்த உலகம். இந்த உலகத்தை ஆண்டவர் எப்படி நேசித்தாராம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2:2. 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறவங்க, கிறிஸ்தவங்கள்னு சொல்லப்படல, பாத்தீங்களா? சர்வலோகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்மை எப்படி அர்ப்பணித்தாரா? நம்மை விடுவிக்கும்படி. பலியில எதை செலுத்துவாங்க? ஆட்டுக்குட்டி. அது இப்படி சொன்னேன், பலி மிருகம்னு சொன்னேன். தன்னை ஆட்டுக்குட்டியாகவே மாற்றினார் தன்னை. என்னே தாழ்மை பாருங்க. இந்த உலகத்துல நம்ம சிக்கிடக்கூடாது. உலகம் நம்மை பகைக்கும், உலகை நம்மை ஏமாற்றும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. எல்லா விளம்பரத்தையும் கவனித்து பாருங்க. நம்மிடத்தில் உள்ளதை பிடுங்குவதற்கான, எல்லாவற்றையும் பறித்து கொள்வதற்கான விளம்பர யுக்திகள். 10 செகண்ட் தான் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிருமா. உங்க ஆழ் மனதில் போய் ஸ்டோர் ஆகிறது எது? 10 செகண்ட் வருகிற விளம்பரம். அப்போ இந்த வார்த்தையை எடுத்து போட, விளம்பர யுக்திகள் நம்முடைய ஆழ்மனதிலே பதிய எவ்வளோ கிரியைகள் பாருங்க. இந்த உலகத்தை ஆண்டவர் நேசித்தது எதுக்கு அப்படின்னா, உலகம் வஞ்சிக்கும், அந்த வஞ்சனையில சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்யணும்? 3வது குறிப்பு, இந்த உலகத்தை நாம் நேசிக்க கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்தை நேசிக்கணும், கெட்டு போகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். அந்த அன்பு தான் இருக்கணுமே ஒழிய இந்த உலக ஆசாபாசங்களில, சுகபோகத்தில் அப்படியே சிக்கி அதிலே போயிடக்கூடாதுங்க. உலகம் நம்மை கவர்ந்து இழுக்கும். வீட்டில் கிடைக்காத அப்ரிசியேஷன் எங்க கிடைக்கும்? உலகத்தில் கிடைக்கும். உலகத்தில் நீங்கள் நல்ல போய் பாடுங்க, பயங்கர கைத்தட்டு பாராட்டுகள், டே அப்பா சூப்பராக பிரசங்கம் பண்ணுறீங்களே. வீட்டில் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்காது. எந்த அப்ரிசியேஷன் கிடைக்காதனால இந்த வீடு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுன்னு அர்த்தமா? ஏமாந்துடக்கூடாது. சில உண்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன், சத்தியத்தை சொல்கிறேன், கவனமாக இருக்கணும். ஆனால் உலகத்தில் போனீங்கன்னா பயங்கர அப்ரிசியேஷன், பாராட்டு என்ன, புகழ் என்ன,
பொன்னாடை என்ன, பதவி என்ன, பட்டம் என்ன, பயங்கரமா இருக்குங்க. அதை நம்பி ஏமாந்து விடாதே. இந்த உலகம் ஏமாற்றும். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி வர்றப்ப வீட்டில் எல்லாரும் கேர் எடுத்துக்குவாங்க, அப்படிதானே? ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுப்பாங்க, ஒரு கஞ்சி தண்ணி. ஆனால் உலகத்தில் போய் கேட்டு பாருங்க, உனக்கு காய்ச்சல் வந்தால் எனக்கு என்ன, வந்து வேலையை செய், சம்பளம் கொடுக்குறோம்ல. உலகம் அப்போதாங்க தெரியும். உலகம் நம்மை பகைக்கும். எல்லாம் காசு பணம் தான். கவனமாக இருக்கும். வாலிப பிள்ளைகள், வாலிப தங்கச்சி கவனிக்கணும். உன்னிடத்தில் இந்த மாம்சத்தை எடுத்துக்கொள்ள பிரயாசப்படுவார்கள். கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அதற்காக உங்கள் அப்பா அம்மாவை விட அதிகமாக நேசிக்கிறது போல உலகம் உன்னை நயம் காட்டும். விழுந்து விடாதே. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இந்த மாம்சத்தின் இச்சைகள் கவர்ந்து இழுக்கும். உன் மாம்சத்தை வசீகரிக்க, எடுத்துக்கொள்ள துடிக்கும். விழுந்திராத. உங்க அப்பா அம்மாவை விட அதிகமாக கவனிக்கிறது போல நயம் காட்டுவார்கள். ஏமாந்து விடாதே. கடைசில சொல்லுவ, போதகத்தை நான் வெறுத்து ஐயோ என்று சொல்லி கதறுவாய். நமக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா வீடு தாங்க உதவி செய்வாங்க. எந்த அன்பு உண்மையான அன்பு என்பதை வாலிப தங்கச்சி தம்பிமார் தெரிந்து கொள்ளணும். வீட்டுக்கு தான் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஆண்டவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உலக நண்பர்கள்லாம் கடைசி தான். நமக்கு ஒருத்தரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் கேர் பண்ணுறது எது உண்மையான அன்பு, ட்ரூ லவ் என்பதை சோத்திரம் வாலிப பிள்ளைகள் நல்ல மனதில் பதித்து வைத்து கொள்ள வேண்டும். ஆமே, நாமும் வெளியில் போய் ஹோம்லி ஃபுட்டு தான் நம்ம தேடுறோம், அப்படி தானே? வேர்ல்டில் போயிட்டா ஏன் வேர்ல்ட்லி ஃபுட்ஸ் தேட வேண்டியதானே? வீட்டு முறை சாப்பாடு எங்கே இருக்குன்னு தான் தேடி போகிறோம். இந்த உலகத்தில் போனாலும் வீட்டு சமையல் எங்கே அப்படின்னா வீடு எவ்வளோ முக்கியம். விசேஷமாக தகப்பன் வீடு, பிதாவின் வீடு எவ்வளோ முக்கியம். ஹல்லேலூயா. உலகம் நம்மை ஏமாற்றும். ஆகவே பக்தன் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம், முதலாம் நிருபத்தில் வாசகர்களுக்கு அருமையான கருத்துக்களை இங்கே பதிவிடுகிறான். அந்த வாசகத்தை நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்தை அதிகமா நம்ம நேசிக்க கூடாதுங்க. உலகத்துல வாழ்றோம், தொழில் செய்கிறோம், நல்லது. ஆனால் தேவனை அதிகமாய் நேசிக்க வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை நாம் பின்பற்ற வேண்டும், கை கொள்ள வேண்டும். இதை விட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ற, உங்களுக்கு பட்டம் கொடுக்கிற, பதவி கொடுக்கிற, புகழ்கிற, புகழ் மாலை சுட்டுகிற, பொன்னாடை போற்றுகிற உலகத்தை நம்பி ஏமாந்து விடாது. தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை உரைக்கிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், உலகத்தில் என்னெல்லாம் இருக்கா? 3 காரியம் இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டாகலங்க. இதெல்லாம் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. உலகத்தை ஏன் நேசிக்க கூடாதுன்னு சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் இச்சைகள், ஆசா பாசங்கள், ஆமேன், சோதர சொகுசு வாழ்க்கை எல்லாம் முடிவுக்கு வரும். ஆமேன். இது நமக்கு தேவை. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு அவரே தர்றப்ப வாங்கிக்கோங்க. உலகம் கொஞ்சம் கொஞ்சமா வஞ்சிக்கும். அவனை பாரு, நேற்று பிறந்தவன் 3 மாடி கட்டிட்டான், நீ என்ன இப்படியே குடிசையிலே இருக்கிறே, நீ சம்பாதிக்க வேண்டாமா? இந்த பிசினஸ் பண்ணு, சைட் பிசினஸ் பண்ணு, பார்ட் டைம் பிசினஸ் பண்ணு, இதை ஃபோக்கஸ் பண்ணு, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணு, எஃப்டி போடு. சீக்கிரத்தில் நான் பொருளாதார ஆசீர்வாத உபதேசத்திற்கு எதிரானவன் அல்ல. அல்லேலூயா. ஆனால் நீங்களா தேடி போகக்கூடாது. கர்த்தரை முதலாவது அந்த ப்ரையாரிட்டியில் வைங்க. இவைகளெல்லாம் தானாக கொடுக்கப்படும். ஹல்லேலூயா.
பாருங்க, ஆண்டவர் முதலாவது தேடும்போது இந்த வீடு, ஆஸ்தி, நிலங்கள் இவைகளெல்லாம் வந்து அடிஷனல் நம்ம கூட சேர்ந்துடும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை மெய்ப்பனாக கொண்ட பக்தன் தாவீதுக்கு நன்மையும் கிருபையும் அவனை என்னை தொடரும்ங்கிறார். பாருங்க, என்ன ஒரு விசுவாசம்! இந்த காலை வேளையில நீங்க நல்ல பிசினஸ் பண்ணுங்க, நல்ல தொழில் செய்யுங்க, ஆனால் ப்ரையாரிட்டி கர்த்தரை முதலாவது நாம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகம் என்ன செய்யும் அப்படின்னா, ஆண்டவர்லாம் கடைசியில் வச்சுக்கப்பா, காதுக்குள்ள போடுறது எப்படின்னா, தகப்பன் வீட்டை குறித்து தவறான கருத்துக்களை உள்ளத்தில் விதைக்கிறவன் சாத்தான். ஆமென். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இது கர்த்தருடைய பிரமாணம். ஆனா பிசாசு சொல்றான், இது புசிக்கும் நாளில் நீ வாழ்வாய் அப்படிங்கிறான். அப்படியே உல்டா. ஆணுடைய பிரமாணம் என்ன சொல்லுதோ, இங்கே பலிபீடத்திலிருந்து என்ன உங்களுக்கு போதிக்கப்படுகிறதோ அதை அப்படியே திரித்து கூறுவது சாத்தானின் வேலை. ஹல்லேலூயா. ஆமென். 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சிலர் பார்த்துருக்கிறேன், அவங்களா பேசிக்குவாங்க. எப்படி பேசிக்குவாங்க? அப்பால போ, சாத்தான் என்னடா தனியா பேசிக்கிறாங்கன்னு நினைப்பேன். உண்மையான பரிசுத்தவான்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு சிந்தை வந்திருக்கும், ஆண்டவரை குறித்து எதிரான சில சிந்தனைகள். இந்த வேதத்தை போதித்தத, இந்த போதனைகளுக்கு எதிரான சிந்தைகள் வந்திருக்கும். உடனே பிசாசு என்ன செய்வாங்க? அப்பாலே போ, விரட்டணுங்க. சில இந்த போதனைகளை குறித்து போதகர் உங்களுக்கு போதித்தது, அப்பா அம்மா வேதத்திலிருந்து போதித்தது, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு போதித்த இந்த தேவனுடைய போதனைகளுக்கு விரோதமான சிந்தனைகளை என்ன செய்யணும்? விரட்டி அடிக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. ஹல்லேலூயா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்புக்கு. ஏன்னா இந்த உலகம் 3 விசேஷமான காரியம் நமக்குள்ள இன்சிஸ்ட் பண்ணது. என்ன அப்படின்னா, மாம்சத்தின் இச்சை. நமக்கு 3 எதிரிங்க: உலகம், பிசாசு, மாமிசம். வேற யாரும் கிடையாது. உங்க நெய்பரோ, உங்க கொலீகோ, உங்க காம்படிட்டர்ஸ், உங்களுடைய பிசினஸ்ல யாரும் கிடையாது. எல்லா மனுக்குலமும் நமக்கு நண்பர்கள் தான். இந்த உலகத்துல 3 எதிரிகள். இது மாறாத சத்தியம். உலகம், பிசாசு, மாமிசம். நம்ம இருக்கு பாருங்க, இதுதான் பயங்கர எதிரி. இது சில செய்ய தூண்டும், சில பாவங்களை செய்ய தூண்டுகிறது, தேவனை விட்டு பிரிக்கிறது. சோத்திரம். கவனிங்க, உலகமும் அப்படிதான், நம்ம ஏமாற்றும், வஞ்சிக்கும். பிசாசு தந்திரக்காரன், பொய் சொல்லுகிறவன், தந்திரமாய் நம்மை பிடிக்கிறவன். ஆமென். தெரியாதுங்க பிசாசு எங்க கண்ணி வெடிகளை வைத்திருக்கிறான் என்று சொல்லி. தேவ ஜனம் ரொம்ப கவனமா இருக்கணும். சோத்திரம். வெளுத்ததெல்லாம் பாலை நம்பிராதீங்க. சொல்லப்படுகிற எல்லா செய்தியும் தேவ செய்தி நம்பிராதீங்க. சோத்திரம். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பிசாசு எப்படி வந்தான்? 91ஆம் சங்கீதத்திலிருந்து வந்தான். பிசாசு வனாந்தரத்திலே ஆண்டவரை எப்படி சோதித்தான்? 91ஆம் சங்கீதத்திலிருந்து வசனத்தை பொறுக்கி கொண்டு வந்து சொன்னான், தாளே குதியும், இப்பொழுது தேவ தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்களே என்று சொல்லி. எல்லா வசனத்தை ஏற்றுக்கொள்ளலாமா? கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய பகுத்தறிவுடையவர்களாய் தேவ ஜனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் உங்களை கருத்தாய் சொல்லுகிறேன், பிசாசின் மாய வலையில் சிக்கிக்கொள்ளாது. அல்லேலூயா. அவன் ஏமாற்றுகிறவன், அவன் தந்திரக்காரன், பொய்யன், திருடன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். உலகம் நமக்கு எதிரி யாரு? மீண்டும் சொல்லுங்க. உலகம், பிசாசு, மாமிசம். இந்த உலகத்துல 3 இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. ஏனெனில், அடுத்த வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சத்துக்கு சில விருப்பம் இருக்குங்க. கவனி, எல்லாருக்கும், இன்க்ளூடிங் மீ, எனக்கும் சேர்த்து தான். சில ஆகாரத்தின் மேலே, சில காரியங்களை செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி இந்த மாம்சத்துக்கு இச்சை இருக்கும். இச்சைனா ஆசை வேற, இச்சை வேற, லஸ்ட் வேற. இச்சை என்பது அதிகப்படியான ஆசை. ஆசை இருக்கலாம், தவறு இல்லை. அந்த ஆசை கொஞ்சம் கூட கூட அப்படின்னா
இந்த மாம்சத்தை நாம் பாவத்துக்குள் ஆக்கி விடுவோம். தேவஜனம் கவனமாக இருக்கும்படி பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமென். மாம்சத்தின் இச்சையை நம்ம மேற்கொண்டு விடக்கூடாது. அதிகப்படியான ஆசை, எக்ஸீடிங் டிசையர், கொஞ்சம் கூடுச்சுன்னா அதை நிறைவேற்ற துடிப்பாங்க. ஆண்டோடைய கற்பனையா போதனையா அதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க. இந்த மாம்ச இச்சையில் நீங்களும் நானும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகம் பொல்லாத பிரபஞ்சத்தின் இன்று விடுவிக்கும்படிதான் இந்த பரிசுத்த பந்தி நமக்கு ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தம் வரை தேவன் ஊற்றி கொடுத்தார். ஆமென். உங்கள் பாவங்கள் ஆமென் சோத்திரம் சிவேர் என்று இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாய் கழுவி சுத்திகரிப்பதில் எம்பெருமானுடைய இயேசுவின் இரத்தம் அத்தனை உண்மையுள்ளதாக இருக்கிறது. அந்த கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்திற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அந்த இரத்தம் தான் நம்மை சுத்திகரிக்கிற இரத்தம். அந்த இயேசுவின் இரத்தம் தான் நம்முடைய எல்லா பாவங்களையும், சகல பாவங்களை, ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நம்ம சுத்திகரிக்குங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போதே இருதயத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். கவனிங்க, இந்த பரிசுத்த வார்த்தையை நீங்கள் இப்பொழுது அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டால் இந்த பரிசுத்த வார்த்தை உங்களை சுத்திகரிப்பதில் அவை உண்மையுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை, கண்களை கவனமாக வச்சுக்கணும். கண்டதையும் பார்த்துடக்கூடாது. கண்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் கொடுத்த ஆவி நமக்கு எப்படி இருக்கிறது? தீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கண்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிச்சம். இந்த கண்கள் கெட்டு போச்சுன்னா சரீரம் முழுவதும் கெட்டுருங்க. கண்களை குறித்து தேவனோடு நாம் பேசணும். ஆண்டவரே, கண்கள் சுத்தமானதை பார்க்க வேண்டும். ஆமென். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும். எங்க திரும்பினாலும் ஆபாசங்கள் நிறைந்து இருக்கிறது, நம்ம அருகிலே இருக்கிறது, ஒரு பக்கத்திலே நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு, அது எவ்வளவு உண்மை பாருங்க. நம்ம செல்போன்ல நெருங்கி நிற்கிறது. இந்த காலை வேளையில இந்த கண்களின் இச்சைக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று எத்தனை பேர் கேட்க முடியும்? அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஜெப குறிப்பு. ஆமென். கர்த்தர் நம்மையில் இரக்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கணும். கர்த்தர் அவருடைய இரத்தத்தை இறக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். விசுவாசிக்க நல்ல கரங்களை தட்டி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பயப்படாதே. ஓ, உன்னை ஆண்டவர் கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிற நாட்கள் நெருங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தேவ ஜனம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைக்கு கவனமா இருக்கணும். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3:6. இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மூன்றும் இந்த ஒரு வார்த்தையில உள்ள இருக்குங்க. பிசாசு எப்படி தூண்டி விடுகிறான் பாரு. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கு கண்களின் இச்சையை தூண்டி விட்டான் பிசாசு. புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். மூணுமே உள்ள இருக்குங்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை. நீ தேவனை போலவே மாறிடலாம். தேவனை போலவே மாறிடலாம். பெருமையை தூண்டி விடுறது, இச்சிக்க வைக்கிறது, அதை அனுபவிக்க வைக்கிறது. அனுபவித்து முடித்த உடனே இருதயத்தில் தேவனுக்கு ஒப்பாக அப்படியே திளைத்திருக்கிற, அப்படிதானே? முந்தின வசனத்தை வாசிங்க. அந்த ஜீவனத்தின் பெருமையை எப்படி பிசாசு தூண்டுறான் பார். வாசிக்க கேட்போம்.
நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. எப்படி மாத்திட்டான் பாருங்க, பிசாசு வசனத்தையே மாத்திட்டாங்க. கவனிங்க, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு நல்ல எச்சரிப்பின் கவனமான வார்த்தையை அவன் பிரசங்கிக்கிறார் என்பதை ஆவியில் அதிகமாய் உணர்கிறேன். இதில் போய் நீங்க மாட்டிக்க கொள்ளக்கூடாது. தேவனுடைய வார்த்தை திரிக்கப்படுகிறது. பார்த்தீங்களா, பரிசுத்த பவுலடிகளார் பேதுருலாம் சொல்றார், நாங்களே இறங்கி வந்து வேற சுவிசேஷத்தை சொன்ன என்ன செய்யக்கூடாது, நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறார். பார்த்தீங்களா, அப்போஸ்தலர்கள் சொன்ன அருமையான ஆலோசனை. நாங்களே வந்து இப்போ நாங்கள் கரெக்டாக போதிச்சுட்டு இருக்கிறோம், இனி நாங்களே வந்து சொன்னா கூட தேவஜனம் சுவிசேஷத்தின் அந்த பாதையை விட்டு விலகிடக்கூடாது. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், நம்மை திசை திருப்புகிற அநேக சக்திகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிரமாணம் என்ன? இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் அப்படிங்கிறாரு. ஆனா அதை அப்படியே மாற்றுகிறான் பிசாசு. ஜீவனத்தின் பெருமையை பிசாசு விதைக்கிறான் பாருங்க. 5ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். பிசாசின் தந்திரங்களை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்க கேட்போம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே திறக்கப்படும் என்றும் அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும். எப்படி மாத்திட்டான் பாருங்க பிசாசு. இந்த காலை வேளையில ஜீவனத்தின் பெருமையை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, பிறரை இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் திரைப்படத்தை மையமாக வைத்து வாழுகிறாங்க. திரைப்படத்தில் வருகிற அந்த நடிகர் நடிகைகள் அவங்களுடைய ஹேர் ஸ்டைல், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த லைஃப் ஸ்டைலை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் தான் பிசாசு என்ன பண்ணுவான்னா, விளையாடுவான், நமக்குள்ள ஆசையை போடுவான். என்ன ஆசை? அவங்கள மாதிரி அவன் ஸ்டேட்டஸில் எப்படி வச்சிருக்கான் பார், ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸை பார்க்குறவன் என்ன நினைக்கிறான், அவன் இப்படி வந்துட்டான், நானும் இப்படி வரணும், இதுக்கு என்ன செய்யணும், நான் இந்த ஸ்டேட்டஸ் வந்தே ஆகணும்னு வெறிங்க. இன்னைக்கு காலை வெளியில ஸ்டேட்டஸுக்காக வாழாத, உன்னை ஆண்டவரே நல்ல ஒரு ஸ்டேட்டஸுக்குள்ள கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. பிறர் மத்தியிலே நான் நல்லதொரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக அநேகர் பெரிய பெரிய பொருளாதாரத்தில் போய் விழுந்து சிக்கிக் கொள்ளுகிறார்கள். தேவஜனம் கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதற்கு பின்னணியிலே வேத வசனம் இருக்கிறது, ஜீவனத்தின் பெருமை. அந்த பிரதரா, அந்த சிஸ்டரா, சான்ஸே இல்லை, சூப்பரா இருப்பான். என்ன வாழ்க்கை வாழ்ந்தா அப்படிதான் வாழணும். இன்னைக்கு பிரபலங்களை பிசாசு முன் கொண்டு வருகிறார், நடிகர் நடிகைகளை முன் கொண்டு வருகிறார். என் ஆவிக்குரிய வட்டாரத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் அப்படிலாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஸ்டேட்டஸை மையமாக வைத்து வாழாது, கர்த்தரே உங்களை நல்ல ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். பிறர் என்ன நினைப்பாங்க, அந்த ஒரு வார்த்தைக்காக அநேகர் சர்ச்சுக்கு வர்றதில்லை. அப்படி ஒரு உழைப்பு, அப்படி ஒரு பண சம்பாத்தியம். ஜனம் எச்சரிக்கை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஜீவனத்தின் பெருமை பிசாசு எப்படி புகுத்தினா, நீ தேவனை போலவே மாறிடுவ, தேவனை போலவே மாறிவிடுவாய். நம்ம ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம். நம்ம எதிரி எப்படிப்பட்டவன், எப்படி நம்மளை அடிப்போம், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிசாசு தந்திரக்காரன். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:8. நம்முடைய எதிரியை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். பிசாசை குறித்த ஒரு சில வார்த்தைகள். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். எதிரி யார் தான் நமக்கு? பிசாசு தாங்க, எந்த ஒரு மனுஷன் கிடையாது. அதை மனசுல ஆழமா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. ஆமென்.
இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில மறந்துடவே கூடாது, இருதயத்தில் எழுதி வச்சிடணும். சிங்கம்னு போட்டிருக்கா, சிங்கம் போல. அப்பனா பிசாசு யாரு? குட் ஆக்டர். சிங்கம் போல அப்படியே இருப்பான், ஆனா சிங்கம் இல்லை. பிசாசு நடிக்கிறவன், ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து ஸ்தோத்திரம், கெர்ஜிக்கிற. சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டா யாராவது பயப்படாம இருக்க முடியுமா? ஸோ பயப்படுத்துகிறவன் பிசாசு. சில சூழ்நிலைகளை கொண்டு வந்து, பாத்தியா உன் பிரச்சனையை, பாத்தியா போராட்டத்தை, பாத்தியா இந்த சோதர மெடிக்கல் ரிப்போர்ட்டை, பாத்தியா, பயப்படுத்தி நம்மை ஒரு பயத்திலே வைக்கிறவன். இந்த காலை வேளையில கெர்ஜிக்கிற, பயப்படுத்துகிற, நடிக்கிற பிசாசை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவராயிரு. சபை ஆண்டவர் அழைக்கிறார், தேவஜனம் தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு. ஏமாற்றப்பட்டு விடாது, பிசாசின் கர்ஜிப்புக்கு பயந்து விடாதே. பிசாசு நடிக்கிறவன், அவனிடத்தில் ஏமாற்றப்பட்டு விடாதே. தெளிந்த புத்தி. ஆமென். இவ்வளவு அருமையான ஜெப குறிப்புங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பில்லி சூனியமோ மந்திரமோ தந்திரமோ நம்ம என்ன செய்யாது, டச் பண்ண முடியாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை உடைக்கிறேன், இதை உடைக்கிறேன், பில்லி சூனியத்தை எடுக்கிறேன், எதுக்கு? இருந்துட்டு போட்டோம். அது என்ன டச் பண்ணுமா? விழுங்கலாமோ என்று. அவன்கிட்ட என்ன இல்லை, பல்லு இருந்தால் தானங்க கடிக்க முடியும். பொக்கவாய் வயசானவங்களை கவனிச்சு பாருங்க. பிசாசால நம்ம டச் பண்ண முடியாதுங்க. இந்த காலை வெளியில தேவஜனம் பிசாசை குறித்து தெளிந்த புத்தி. ஆமென். அல்லேலூயா. பயப்பட வேண்டிய நபர் கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படுங்க. பில்லி சுனித்துக்கோ பிசாசுக்கோ மாந்திரிகத்துக்கோ பயப்படாது. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அவன் வகை தேடுகிறவன். நம்ம இடத்துல சான்ஸுக்காக தவிப்பாங்க. நம்ம எங்க மிஸ் ஆகிறோம், நம்முடைய பலவீனம் எது? வகை தேடுகிறவன். ஓ தேவஜனம், சான்ஸ் கொடுத்துறாத. அல்லேலூயா. இந்த கால வேளையில ஆவியானவர் சபைக்கு தெளிந்த புத்தியை இந்த வேத சத்தியத்தின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ கவனத்தை சிதற விட்டுறாத. ஓ பிசாசுக்கு சான்ஸ் கொடுத்துறாத. இந்த ஏவாளம்மா சொல்லியிருக்கணும், எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்லியிருக்கேன்னு சொல்லி. வீட்டுக்காரர் எங்க போனான்னு தெரியல, அதுக்குள்ளே முடிவெடுத்துட்டாங்க. அதை கண்டு பறித்து புசித்தாள். வாய்ப்பு கொடுத்துறாத. அவன் சுற்றி திரிகிறவன். அப்ப தேவஜனம் என்ன செய்யக்கூடாது? சில சொல்லுவாங்க, எங்க போயிட்டு வந்தீங்க? இந்த வண்டி எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தேன் அப்படிமா. கண்டிப்பா மாட்டிக்குவ. தீனால் தேசத்தை சுற்றி பார்க்க போனால் கற்பை இழந்தாள். சும்மா சுத்தக்கூடாது தேவஜனம். ஏதாவது ஒரு காரியம் இருக்கா, அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போங்க. உங்க பிசினஸ் நிமித்தம் இன்னாரை பார்க்கணும், இந்த இடத்துல பணம் கொடுக்கணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா போங்க. நோக்கம் இல்லாமல் சுற்றாதே. பிசாசின் வலையில் சிக்கி விடுவாய். தேவஜனம் கவனமாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ என்னெல்லாம் நமக்கு இந்த ஒரு வசனத்துல என்ன படிப்பு நமக்கு கிடைக்கிறது? அவன் நடிக்கிறவன், நடிப்பிலே மயங்கி விடாதே. அவன் ஏமாற்றுகிறவன், விழுங்குகிறவன். அப்படின்னா விழுங்கலாமோ என்று. அப்போ கெர்ச்சிக்கிறவன், பயம் காட்டுகிறவன், பயந்து விடாதே. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் 365 நாளுக்கும் 365 பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், இந்த காலை வேளையில பயப்படாதீங்க. சோத்திரம். ஏமாந்து விடாதீங்க. சும்மா சுத்தாதீங்க. பிசாசுக்கு வாய்ப்பை கொடுத்து விடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, வாசமுடி மத்தேயு 13:19 வாசிக்கலாம். மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். எப்போ பிசாசுக்கு சான்ஸ் கொடுக்கிறோம் பாருங்க. கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அல்லேலூயா. உணர்வு ரொம்ப முக்கியங்க. நம்ம இருதயத்துல வசனம் நமக்கு நேராக வரும்போது
இது யாருக்கோ பேசப்படுகிறது, என் வீட்டுக்காரருக்கு பேசப்படுகிறது, பக்கத்தில் உள்ள விசுவாசிக்கு தான் பேசப்படுதுன்னு சொல்லி உணர்வில்லாம இருந்து விடாதீர்கள். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னைக்கு நம்ம உணர்வில்லாமல் இருக்கிறோமோ, சபை பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுக்கிறது. கம் ஆன், யூ மே கம் இன் மீ அப்படி நம்ம வரவேற்கிறோம். பாஸ்டர் எனக்கு தான் சொன்னார், பலிபீடத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கு தான் என்று உணர்வடைகிறோமோ, அப்பொழுது பிசாசுக்கு நம்மிடத்தில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. உணர்வடையாது இருக்கும்போது பிசாசு உள்ளே தந்திரமாய் புகுந்து காய்களை நகர்த்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த காலை வேளையில் நாம் உணர்வுள்ள ஜீவித்தை கேட்டு, ஆமென். உணர்வுனா என்ன? நம்ம என்ன செய்கிறோம்? வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை போதுங்க அப்படிங்கிறோம். வலியே இருக்கக்கூடாது. அப்படித்தானே கிறிஸ்தவத்துக்கு நிறைய பேர் தேடி வர்றோம். பஞ்சமத்தியா இருக்கணும். என் பிரச்சனையே எனக்கு வலி இருக்கவே கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது. நீங்கள் நல்ல கவனிங்க. நீங்கள் வெளியில் நடந்து போகிறீங்க, ஒரு கல் தட்டுது, உங்களுக்கு வலியே இல்லை, ஆனால் ரத்தம்லாம் போகுது அப்படின்னு அது நல்ல வாழ்க்கையா? ஒரு 100 அடி போகிறக்குள்ளேயும் எல்லா ரத்தமும் போய் மயங்கி விழுந்து செத்தே போயிடும். ஸோ வலி இருக்கணும், உணர்வு இருக்கணும்னு சொல்கிறேன். வசனம் நமக்கு வரும்போது, ஆமாம் இந்த தவறு என்கிட்ட இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, ஆவியான என்னோடு பேசியிருக்கிறார், அந்த உணர்வு அடையும் போது வலி நமக்கு இருக்கணுங்க. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் அந்த உணர்வு நமக்கு இருக்கும்போது சாத்தான் நம்மிடத்தில் வாய்ப்புகளை நாம் கொடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உணர்வுள்ள இருதயத்தை சங்கீதம் 119:34 பக்தன் அதிகமாக கேட்கும். மீண்டும் இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்து, ஆண்டவரே உணர்வுள்ள இருதயம், நீங்கள் என்னோட தான் பேசிட்டு இருக்கிறீங்கப்பா, நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு சப்மிஷனோடு இந்த ஆராதனை நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 13:19 மிக முக்கியமான வார்த்தை. வாசிக்கலாம். 13:19 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே. ஆக ஆண்டவரே, உனது வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம், என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, மனம் திரும்புகிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. முதல் சமூகத்தில் அடியானை தாழ்த்துகிறேன். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி, ஓ தேவ சித்தத்தின்படியே பிதாவினிடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்த எவ்வளவு விலையேற பெற்ற கல்வாரி ரத்தம். அல்லேலூயா. உணர்வுள்ள ஜீவியம் வேணும் எனக்கு என்று விரும்புகிறவங்க, எனக்கு ஆண்டவர் உணர்வுள்ள ஜீவியம் எனக்கு தாங்கப்பா. ஆண்டவர் நீர் என்னோடு பேசும்போது, வசனத்தை கேட்கும்போது, இதோ அடியேன், என்னை பலிபீடத்தில் நான் படைக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்கள் சேரும் ஒரே நாள் நல்லதப்பா. இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்தீர். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டுமான். சபைக்குள்ள அன்பு, ஐக்கியம், பரிசுத்தம் ஆண்டவரை நாளுக்கு நாள் பெருகட்டும். ஆண்டவர் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவர் தொடர்ந்து இந்த சபையை நீரே பொறுப்படுத்தி நடத்துங்க. ஆசீர்வதி, உமது ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.